ஓகே, வெல்கம் டு ஒன் Bajji சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து பர்லிங்டன் பீச்சுங்க. சூப்பரான பீச்சு. இங்கே வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து கம்மியான மக்கள் தான் வருவாங்க. இங்கே நாங்கள் இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? கனடாவில் வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அது என்ன விஷயம் பண்ணியிருக்கோன்றது நீங்கள் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் கூட யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கம் ஆன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணோன்னு சொன்னல, என்ன விஷயம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி? 1 2 3 கம் ஆன். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது இது தெரியுதா? என்னங்க? சட்டி எண்ணெய், சட்டி எண்ணெய், சட்டி எண்ணெய். அப்படியே கையில பாருங்க, என்ன தெரியுது உங்களுக்கு? பஜ்ஜி. ஓகே, என்ன பண்ணிருக்கோம்னா கனடால வந்து பீச்சில் பஜ்ஜி போட்டிருக்கோங்க. யாருமே பண்ணாத விஷயம், யாருக்குமே இந்த தைரியமே கிடையாது. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே யாருமே பண்ணல. யாரும் இதை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பஜ்ஜி செம்மையா வந்திருக்கு, எக்ஸ்ட்ராடனரியா வந்திருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டாங்க. ஓகே, நீங்களும் வந்து கனடாக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டியை கொண்டு வந்து கேஸை ஃபிட் பண்ணி பஜ்ஜியை போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்க கமெண்ட் போடுங்க. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதானே, ஏன் வாழைக்காய் எந்த அமுக்கு அமுக்குறீங்க? வலிக்க போகுது அதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தானே நம்ம புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? Daddy, what are you gonna do? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இத ஃபிட் பண்ணி முடிச்சிட்டு நம்ம சட்டியை ஆரம்பிக்கலாம். Daddy, what are you doing? Say you have to talk. I am fitting the தமிழ்ல வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. கேஸ் இத ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் ஃபிட்டிங். கேஸோட இத ஃபிட் பண்ணிட்டு இதுல வந்து அந்த சிலிண்டர் அங்க இருக்கு பாருங்க, அந்த சிலிண்டரை ஃபிட் பண்ணனும். சிலிண்டர் கூட எடுத்துவாங்க. ஆயிடுச்சு ஆயிடுச்சு. எங்க ஆச்சு? ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சுப்பா. இங்க லைட் வரக்கணும் வரல. எரியுது. ஆனா கைச்சு பாருங்க, கைச்சு. இதாவுது. என்னங்க சட்டி தொடச்சிட்டீங்களா? தொடச்சு நல்ல ஹைட் பண்ணுங்க. எரியுது எரியுது. இது சின்ன அடுப்பா இருக்கு, அது பெருசா இருக்கு. நான் எடுத்துட்டேன் தான மம்மி? ரெண்டு ஒண்ணு தானா? இல்ல கரெக்ட்டா தான். டாடி என்ன ஊத்துறீங்க? பஜ்ஜி எப்படி போறேன்னா இப்படி போட்டு டாடி இருங்க டாடி. திருப்பி திருப்பியும். திருப்பி அதுமா பண்ணுங்க. சூப்பர். இது போட்டு அத பஜ்ஜி. வாவ்! அத யாரா திருப்பி விடுங்க, வேடிக்கை பாருங்க. நீங்க வாங்க. அது உடனே வந்துட்டு கரெக்டா எடுங்க. ஏய் போனக்க தண்ணில எண்ணெயில போட்றாதீங்க.
நான் அப்படி திருப்பிட்டா நீ இதை பிடிச்சிக்கோ. அது எடுத்துருங்க. அது ரெண்டு எடுத்துருந்தாங்க. வேகுது வேகமா அந்த காரணம் தான். ஆனா மச்சி மாவா இருக்குமான்னு பாத்துக்கோங்க மச்சி. இருங்க நான் எடுத்த உடனே போடுங்க. மாவா இருக்கா ஓட கொஞ்சம் கொஞ்சம் இதாகட்டும். நீங்க இருங்க நான் எடுத்த உடனே போடுங்க. அப்புறம் தான் எல்லாரும் அதை திங்குறீங்க. மச்சி நீங்க கொஞ்சம் சேரை முன்னாடி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கோங்க மச்சி. ஆமாம்மா குனிறீங்களா கஷ்டமா இருக்கும். ஆனா மச்சி நம்ம ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறோம். மாவா இருக்கு. It's okay. Let it cook. Daddy. வாசில் டா போடு உடுப்பு இருக்கா பண்ணி கரெக்ட். பல்லி பல்லியா இருக்கு. போடுங்க. பல்லி தவக்கல மாதிரி இருக்கு. நீ போடு. பஜ்ஜி சூடான பஜ்ஜி. வாவ் 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 அமேசிங். சுட சுட வாதில என்ன குட்டியா? Pause on ahead. செம்மையா இருக்கு. இந்த இடத்துல போடுங்க. என்ன போட்டேனே இருக்கு. வாவ். நீங்க ஒன்னு சாப்பிடுங்க அப்படியே. அச்சா நம்ம ஊர்ல எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும்ல, இங்க உடனே வந்துருதுப்பா. நம்ம மாவு நல்லா போடல. அம்மி நல்லா போட்டு சாப்பிடுங்க. இந்த ஆவி வருது அப்படியே எடுப்பாரு. The smoke is coming out now. Amma, it's so hot, Sean. கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு வந்து. எல்லாம் வேகட்டும் ஜனா. ஓகே நெக்ஸ்ட் டைம். எல்லாம் ஆளு கொண்டு வந்து சாப்பிடுங்க. ஓகே மிஷன் கம்ப்ளீட்டட். பஜ்ஜி இன் கனடா. கடையை சாத்திட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்றதை ஃபாலோ பண்ணலாமா? ஓகே இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பர்லிங்டன் வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரையல். இது வந்து இந்த லைனே வந்து உங்களுக்கு மெரைன் ட்ரைவ் மாதிரி சூப்பராக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்பாட்டும் இருக்குது. அது சூப்பராக அந்த மேலே இருக்க ஸ்பாட்டு போனீங்கன்னா அங்கே தண்ணிக்கு மேலே அப்படியே இருக்கும். நைஸ் வியூ இருக்கும். நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு பாருங்கள். எல்லாம் ஜெட் ஸ்கீல எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரையல் வந்திருக்கோம். இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. அதனால் எல்லாம் சத்தமாக பேச முடியாது. இது வந்து அங்கே இருக்க டாப் ஸ்பாட்டு. ஸோ அங்கே மேலேருந்து தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டெக் இருக்குது. அப்படியே ஒரு எட்ஜ் வரையும் அந்த ஸ்பாட் போகுது. அதுக்கும் இப்போ போக போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷனே பார்க்குறதுக்கு பயங்கர பிக்சரஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் இங்கே பிராம்டன்லேயோ இல்லை பர்லிங்டன் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்லிங்டன் வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரையல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரையலோட டிப்பிங் பாயிண்ட். ஸோ இதுதாங்க லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த லேக்கில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வந்து நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இதோட இந்த பர்லிங்டனோட வாட்டர் ஃப்ரண்ட் ட்ரையல் வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது